على سيدنا مولانا محمد والحسين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن هريرة بن وردة رحمه الله ونفعنا في علومه آمين. ஈமான் முரக்கபா பசீதா, அதாவது ஈமானுக்கு ஜுசுகள் இருக்கின்றனவா ஜுசு இல்லையா என்பதை பற்றியெல்லாம் பேசினோம். ஈமானுக்குள்ளால அமல் தாஹிலா அல்லது வெளியில் இருக்கிறதா, அமல் ருக்குனா அல்லது ஷர்த்தா. மூணாவது விஷயம், மூமின்களுடைய ஈமான் கூடுதலாகுமா குறையுமா என்பன போன்ற விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கும்போது அதற்கு முன்னாலும் முக்கத்திமாவாக இதன் காரணமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பிரிவுகளை கொஞ்சம் தெரியணும். சஹாபாக்கள் இருக்கிற வரைக்கும் அகாயிதில் இஃப்திலாஃபே இல்லை. மசாலாக்கள்ல இஃப்திலாஃப் இருந்துச்சு, ஜுஸ்இ மசாயில்கள்ல. அகாயிது விஷயத்தில் இத்திஃபாக் இருந்துச்சு. கடைசி சஹாபி உலகத்திலிருந்து ஹிஜ்ரி 110 தான் இன்திகால் ஆகிறார். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் அகாயிதில் இஃப்திலாஃப் இல்லை, சஹாபாக்களுக்கு மத்தியில் மசாயில்களில் இஃப்திலாஃப் இருந்துச்சு என்பது ஒரு ஆய்வு. அதில் முன்பின் சிலது இருக்கலாம். ஆனால் எப்போ பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அக்காயிதில் ஏற்படும் போது தான். நபி கூட சொல்லுவாங்க, என்ன பனி இஸ்ராயில்கள் 72 கூட்டமாக பிரிஞ்சாங்க, என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும், அதில் ஒரே ஒரு கூட்டம்தான் சொர்க்கலோகத்துக்கு போகும், மீதி எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. மா அலைஹி, நானும் என்னுடைய சஹாபாக்கள் எதில் இருக்கிறோமோ அந்த கூட்டம்தான். அந்த அமலை யார் பின்தொடர்றாங்களோ, அந்த அகீதாவை யார் பின்தொடர்றாங்களோ என்று நபி சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்களெல்லாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகிட்டாங்கங்கிற கருத்துப்பட நரகத்துக்கு போயிட்டு வேண்டுமானால் அடிப்படை ஈமான் இருக்கிறதுனால சொர்க்கலோகத்துக்கு வரலாம். அவ்வளவு துஹு சொர்க்கலோகம் கிடைக்காது. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தில் சரியான அகீதாவில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் என்கிற பேரிலேயே நிறைய பிதத்துகளை எல்லாம் மார்க்கம் என்று ஆக்கியிருக்கக்கூடிய கூட்டமும் இருக்கிறது. அப்போ தாபியீன்களுடைய காலத்தில் தான் அகாயிதில் இஃப்திலாஃப் ஏற்பட்டுச்சு. ஆரம்பமாக முதல்ல 2 பிரிவு உண்டாச்சு. ஒன்றுபட்ட சஹாபாக்களாக இருக்கும்போது, ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக இருக்கும்போது ஷிஆ, ஹவாரிஜ், இதான் முதல் பிரிவு.
ஷியா ஹவாரி. இந்த பிரிவு கூட அரசியல் அடிப்படையில், ஆட்சி அதிகாரம் அடிப்படையில் தான் பிரிந்தது. அன்றிலிருந்து அந்த 2 பிரிவு பல பிரிவுகளாக தோற்றமெடுத்து தலைவிரித்தாடுகிறது. ஷியா சுன்னத் ஜமாஅத்துக்கு எதிரில் ஷியாக்கள் இருக்கிறாங்க. ஷியாக்கள் என்றால் பின்தொடர்பவர்கள், முத்தபிஈன் அல்லது பார்ட்டி, கட்சி என்பது நேரடி பொருள். இஸ்திலாஹில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பார்ட்டிக்கு பேர் ஷியா. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவெல்லாம் இந்த பார்ட்டியை உண்டாக்கலை. இந்த பார்ட்டிக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை. அவங்க பேரில் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பை மெயின் பாயிண்ட்டாக வச்சு வரம்பு மீறி பேரை வச்சுக்கிட்டாங்க. நாங்கள்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டம்னு சொல்லி. அதனுடைய வரலாறுகள்லாம் பார்த்தா எல்லாம் அரசியல் ரீதியில் உண்டான நோக்கமாகத்தான் இருக்கும். இந்த ஷியாக்கள்லேயே யார் வரம்பு மீறி அளவு கடந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை உச்சகட்டமாக பிரியப்பட்டாங்களோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்தஸ்தை விட ரொம்ப பெரிய அந்தஸ்தை கொடுத்து, சில நேரங்களில் ரசூலுல்லாவா அலியாங்கும்போது ரசூலுல்லாவை கீழே தள்ளிட்டு அலியை மேலே தூக்கி வச்சு ஆடக்கூடிய அந்த அமைப்புகளில் பிரியோன்று அவர்கள் ரவாஃபில், ஷியாக்களில் ஒரு கூட்டம் ரவாஃபில். முஹப்பத்தில் உலு, அலி ரலியல்லாஹுடைய முஹப்பத்தில் உலு. ரஃபால என்பதற்கு பொருள் விட்டு விடுதல். அவங்களுடைய பிரதானமான அக்கீதா என்ன தெரியுமா? ராஃபிலியாக்கள்னு சொல்லுவாங்க. ஷியாக்கல்ல ராஃபிலியா என்பது ஒரு பிரிவு. நபிக்கு பின்னாலே 6 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க உண்மையான இஸ்லாத்தில், ஈமானில். மீதி எல்லாம் முர்த்ததா போயிட்டாங்க. நபி இருக்கிற வரைக்கும் சஹாபிங்கிற பேரில் இருந்தாங்க. நபி வஃபாத்துக்கு பின்னால் 6 பேரை தவிர மீதி எல்லாம் முர்த்ததா போயிட்டாங்க. யாரும் மூமின் இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு பேர் ரவாஃபில். எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. சஹாபாக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் சொல்லி. அப்போ ஷியா ரவாஃபில் இது ஆம் ஹாஸ் முத்லக். ஷியா என்பது ஒரு ஆம், ரவாஃபில் என்பது ஹாஸ், அதில் ஒரு பிரிவு. ஷியாக்கள் எல்லாம் ராஃபிலியா இருக்குன்னு அவசியம் இல்லை. ராஃபிலி எல்லாம் ஷியா தான். எல்லா ராஃபிலியும் ஷியா தான். அடுத்து இமாமியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த ஷியாக்கள்லையே. ஷியாக்கள்ல ராஃபிலி பிரிஞ்சாங்கன்னு சொன்னோமா, என்ன அவங்கள்ட்ட குலுவு முஹப்பத் அலி. இதில் இமாமியான்னு ஒரு கூட்டம் வருது. இந்த ராஃபிலியில் பிரிகிறாங்க. அப்போது இந்த இமாமியா கூட்டம் ஷியா என்கிற பேரிலையும் வரும், ராஃபிலி என்கிற பேரிலையும் வரும். ஃபிர்கா இமாமியாவுடைய அடிப்படை அக்கீதா என்னான்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா பிலா ஃபஸ்ல்.
நபிக்கு பின்னாலே அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹலீஃபா. அபூபக்கர் வந்தது ராங், உமர் வந்தது ராங், உஸ்மான் வந்தது ராங். அவங்களுடைய ஹிலாஃபத்தெல்லாம் சஹீஹ் இல்லை. பறித்து கொண்டார்கள், பிடுங்கி கொண்டார்கள். நபிக்கு பின்னால் ஹிலாஃபத்துக்கு முழு தகுதி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான். எனவே அந்த 3 பேரும் காசிப், ஹிலாஃபத்தை பிடுங்கி கொண்டவர்கள் என்று பழித்துரைப்பார்கள் இந்த இமாமியா கூட்டத்தினர். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நாம் 4 ஹலீஃபாக்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி உண்மையில் இருக்கிறார்கள், சத்தியமானவர்கள், முறையானவர்கள் என்ற இந்த தர்த்தீபை கொண்டு அவங்கள ஏற்றுக்குவோம். அவங்க அலியை மட்டும்தான் ஹலீஃபான்னு ஏற்றுக்குவாங்க. மீதி நபர்களை ஹிலாஃபத்தை பறித்து கொண்டவர்கள் என்கிற பட்டியல் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அடிப்படை. யாருக்கு, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ? இமாமியா. 2வது அடிப்படை, நபிக்கு பின்னால் வஹி கட்டாகலை, முன்கத்தி ஆகலை. நபிக்கு பின்னால் ஒரு 12 இமாம்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது. நபியுடைய அந்த குடும்பத்திலே, அலி ஃபாத்திமாவுடைய அந்த குடும்பத்திலே ஒரு 12 இமாம்கள், அவங்களுக்கும் வஹி வந்துச்சு, நபிக்கு வந்த மாதிரி. ஹலால் ஹராம் எப்படி நபியுடைய வகையிலே உண்டாக்க முடியுமோ இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த இமாம்களுக்கு வந்த வகையிலேயும் தஷ்ரீஇ, மார்க்க ரீதியில் உண்டான சட்டங்களும் வந்துச்சு. நபி இருக்கும்போது வந்த வகைக்கு மாற்றமாக இந்த இமாம்களுக்கு வகை வந்தால் நபியுடைய அந்த சட்டத்தை மாற்றிடும், மன்சூக் ஆக்கக்கூடிய பவர் இருந்துச்சு. நபிக்கு பின்னால் வகை கட்டாகலை. ஒரு இஸ்னா அஷர் 12 இமாம்களுக்கு நபிக்கு பின்னால் வகை வந்து கொண்டிருந்தது. அந்த வகை நபியுடைய அந்த ஷரியத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு நாசிஹாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நபின்னு சொல்ல மாட்டோம். அந்த 12 இமாம்களையும் இமாம் தான், நபி தான், இமாம் தான். நபியோட பவரை கூடுதலாக கொடுத்துட்டு நபிங்கிற பேரை சொல்ல மாட்டோங்கிறான். நம்முடைய அகீதா என்ன? நபி அவர்கள் ஹாத்தமுன் நபியீன். வஹி என்பது நுபுவத்தோட ஹுசூஸை தொடர்புடையது, லாசிம். எப்போ நபி குலோஸ் ஆயிட்டாங்களோ உலகத்திலிருந்து, வஹியுடைய அந்த தொடரும் முன்கத்தியாக ஆயிடுச்சுன்னு சொல்லும். அடுத்து இதுவரைக்கும் நம்ம அந்த ஷியாவையே பிரித்து பேசணும். ராஃபிலின்னு சொல்லியும் இமாமியா என்று சொல்லியும். அப்போது ஷியா, ராஃபிலியாக்கள், இமாமியாக்கள் ஏறக்குறைய எல்லாம் ஒன்று. கொஞ்சம் சின்ன வித்தியாசம் உலுவில். அடுத்து ஹவாரிஜ். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியாவுக்கும் மத்தியில் போர் நடந்தது, சிஃபீன் யுத்தம். அந்த யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது சமாதானமாகலாம்ங்கிற பிரச்சனையில் ஒரு ஹக்கம், ஒரு நீதிபதியை 2 பேருக்கு மத்தியில் அவங்க சார்பாகவும் இவங்க சார்பாகவும் உண்டாக்கி இந்த 2 பேரும் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை கீழ்ப்பணிவோம் என்கிற அடிப்படையில் ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சார்பாக அபு மூசல் அஷாரியை ஹக்கமாக ஆக்கினாங்க. முஆவியா தங்களுடைய சார்பாக அம்ரு இப்னு ஆஸை ஹாக்கிமாக ஆக்கினாங்க. இந்த முஆவியாவுடைய சார்பாக இருந்த அம்ரு இப்னு ஆஸ் கொஞ்சம் தந்திர உபாயங்களை கடைப்பிடித்து முஆவியாவுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை செஞ்சிட்டார். தீர்ப்பு சரியாக இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு
திரும்பவும் அந்த பழைய முகாலஃபத் ஏற்பட்டுச்சு. இதில் இந்த ஒரு கூட்டம் பிரிஞ்சிச்சு. நீங்கள் மனிதர்களை எப்படி ஹக்கமாக ஆக்கலாம்? பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி குரானை தான் அடிப்படையாக வைக்கணும். ஏன் மனிதர்களை இனில் ஹுக்கும் இல்லா லில்லா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் ஹாக்கிமாக ஆக்கக்கூடாது. இந்த பஞ்சாயத்து செய்கிறது, ஆலோசனை செய்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, எங்கள் பேச்செல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. ஹக்கு ஆட்டை இருக்குதோ அவங்களின் பக்கம்தான் இருக்கணும்னு சொல்லி அலி முஆவியா 2 பேரையும் குரானுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டுட்டீங்க, நீனா காஃபிர்ன்ட்டாங்க. சும்மா சிம்பிள், பஜாரில் இருக்கிற சரக்கு மாதிரி. அல்லாஹ் குரானில் இனில் ஹுக்கும் இல்லா லில்லா என்று சொல்லியிருக்கும்போது அல்லாஹ்வை ஹாக்கிமாக வச்சு குரான் என்ன சொல்கிறது என்றெல்லாம் பார்த்தெல்லாம் நீங்கள் திருப்பி செய்யணும். அலிகிட்ட ஹக்கு இருக்குகிறதா, முஆவியாட்ட ஹக்கு இருக்குதான்னு சொல்லி ஒரே கல்லாக குரானை வைக்காம நம்மளை மாதிரி 2 மனிதர்களை வச்சு அந்த மனிதர்களை ஹாக்கியமாக ஆக்குனதுனால 2 பேரும் காஃபிர். அந்த 2 பேரும் செஞ்சது சரின்னு இன்னைக்கு வரைக்கும் யார் சொன்னாலும் அவங்கள காஃபிர். இனில் ஹுக்கும் இல்லா லில்லா. ஆனால் பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு, நடுவரை உண்டாக்குறதுக்கெல்லாம் மார்க்கத்தெல்லாம் அனுமதி இருக்கிறது. நபி அவர்கள் கூட செஞ்சுருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் தான் ஷியாக்களா இந்த அந்த அடிப்படையில் ஹாரிஜியாக்குன்னு சொல்லி இப்போ லேசாக புரிஞ்சுக்கணும். அலியின் மீது அளவு கடந்த அன்பின் காரணமாக ஷியாக்கள் உண்டானாங்க, ராஃபிலியாக்கள் உண்டானாங்க, இமாமியாக்கள் உண்டாகினாங்க. அலியின் மீது உண்டான அளவு கடந்த வெறுப்பின் காரணமாக ஹவாரிஜியாக்கள் உண்டானாங்க. இவங்களுடைய அகீதா என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் கலந்து கொண்ட, ஜமல் சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் அல்லது அதை பொருந்து கொண்ட எல்லாரும் எல்லாம் காஃபிர். இஸ்லாத்தினுடைய மன்னர்களோ ஹலீஃபாக்களோ அநியாயமாக நடந்து கொண்டால் அவங்களை எதிர்த்து கலகம் செஞ்சு ஆட்சியை கவிழ்க்கணும், கட்டாய கடமை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பெரிய பெரிய பாவங்கள் செய்தவர்கள்லாம் காஃபிர். விபச்சாரம் செஞ்சால் காஃபிர், திருடினா காஃபிர். ஆகவே பாவங்கள் செய்வதன் காரணமாக ஈமான் போயிடுது, குஃபர் வந்துடுது. தௌபா செய்யாமல் மௌத்தா போயிட்டால் காஃபிர் தான், நிரந்தர நரகம்னு சொல்லுவாங்க. இது ஹவாரிஜியாக்கள். இன்னொரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முஅ்தஸிலாக்கள் சொல்லி. ஷியா ஹவாரிஜி இல்லாத முஅ்தஸிலான்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரதான கூட்டம் ஷியா, அது பிரிஞ்சதை விட்டுரு. அடுத்து பிரதான கூட்டம் ஹவாரிஜ், அடுத்து முஅ்தஸிலா. இந்த முஅ்தஸிலாவுடைய பாணி வாசில் இப்னு அத்தா. நல்லா தான் இருந்தார் அவர். ஹசன் பஸ்ரி அவருடைய மாணவர், ஷாகிர்து. கடைசி கட்டத்தில் அவங்களுடைய அந்த மஜ்லிஸில் அவங்களுடைய அந்த அக்கீதாவிலிருந்து வேறுபட்டு தனித்து விட்டார் என்கிற அடிப்படையில் அசல் முஅ்தஸிலா. இவங்க என்ன வித்தியாசம் சொன்னால், அந்த ஹாரிஜியாக்களுக்கு இவங்களுக்கு மத்தியில் பெரிய பாவங்களை செய்தவர்கள் காஃபிரும் இல்லை, மூமினும் இல்லை. அவங்க அடித்து சொல்லுவாங்க காஃபிர்னு சொல்லி, இவங்க சொல்லுவாங்க காஃபிர்னு சொல்லக்கூடாது, மூமின்னு சொல்லக்கூடாது. அப்போ 2க்கு மத்தியில் மௌகூஃப் அலை. இவங்களுக்கு இன்னொரு பெயர் கதிரியாம்பாங்க. இந்த முஅ்தஸிலாக்களுக்கு முதல் ஆதாரம் அறிவு தான்.
அடுத்து தான் குரான் ஹதீஸ்லாம். குரானில் வந்தாலும் ஹதீஸில் வந்தாலும் அறிவு ஏற்றுக்க தான் பார்ப்பான். அவனுக்கு புரியணும்பான். எனக்கு புரியலேண்டா என் அறிவு என்ன சொல்லுதோ அதுதான் மார்க்கம்பான். எனவே கதிரியா என்றால் பொருள் என்ன? விதியை மறுப்பவர்கள். முஅ்தஸிலாக்கள் விதியை மறுக்கின்றார்கள். விதி என்று ஒன்று இல்லை. நம்முடைய அகீதாவில் வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா பிரதானமானது. அந்த விதியை மறுத்துட்டா நம்ம காஃபிர்னு சொல்லிடுவோம், முடிஞ்சு போச்சு. முன்கிரீன தக்தீர் முஅ்தஸிலாக்கள். நபி கூட தங்களுடைய ஹதீஸுகளில் அல் கத்ரியா மஜூசு ஹாதிஹில் உம்மாண்டா. அல் கத்ரியா விதியை மறுப்பவர்கள், கதிரை மறுப்பவர்கள், இந்த உம்மத்துடைய நெருப்பு வணங்கிகள். என்னத்துக்கு மஜூசையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய அக்கீதா இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களை அவனே படைத்து கொள்கிறான். நல்லதை செய்வது, கெட்டதை செய்வது, உருப்படுறது, உருப்படாமல் போடுறது, ஃபுல் இஃப்தியார் அவனுக்கு இருக்கிறது என்பது தான் முஅ்தஸிலாக்களுடைய இது. நம்ம சொல்லுவோம் நம்மை படைத்ததும் அல்லாஹ், நம்முடைய செயல்களை படைப்பதும் அல்லாஹ். அவன் சொல்லுவான் மனிதன் தன்னுடைய செயலை தானே உண்டாக்கி கொள்கிறான். முழு சுதந்திரம். அல்லாஹுடைய கட்டுப்பாடெல்லாம் எதுவும் இல்லை. அல்லாஹுடைய கண்ட்ரோலுக்கெல்லாம் படைச்சதோடு முடிஞ்சு போச்சு. கொயவன் வந்து பானையை செஞ்சால் படைச்சதோடு முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டு போகிறவன் படைச்சாலும் அவன் இஷ்டம், அடுப்பில் வச்சாலும் அவன் இஷ்டம், பரனில் வச்சாலும் அவன் இஷ்டம். அதே மாதிரி மனிதனை படைத்ததோடு முடிஞ்சு போச்சு, உலகத்தை படைத்ததோடு முடிஞ்சு போச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ சந்திரனோ மரமோ செடியோ கொடியோ எல்லாம் அது இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறான். அப்போ மஜூசிகளுக்கும் அவங்கள்ட்ட 2 கடவுள் ஆக குறைஞ்சது. பிரதானமான உலகத்தில் நடக்குகின்ற நல்லதை உண்டாக்கக்கூடிய கடவுள் ஒன்று, கெட்டதை உண்டாக்கக்கூடிய கடவுள் ஒன்று. அதை உருதுல சொல்லுவாங்க, ஃபார்சில எஸ்தான். நல்லதை உண்டாக்கும் கடவுளுக்கு பேர் எஸ்தான், கெட்டதை உண்டாக்கும் கடவுளுக்கு பேர் அஹ்ரமன். இந்து மதத்தில் கூட 3 கடவுள், முக்கடவுள் உண்டு. படைக்கும் கடவுள், பாதுகாக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். பிரம்மன், பிரம்மா, இன்னொன்று விஷ்ணு, சிவன். இந்த 3. ஒருத்தர் படைச்சி விட்டுருவார். படைத்து விட்டதை பாதுகாக்கிறது ஒரு ஆள். எல்லாம் நிறையா இருந்துக்கிட்டு இருந்தால் உலகம் உருப்படாதுன்னு சொல்லி சாவடிக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள். இப்படியாக 3 பிரிவும் ஆக்கிட்டாங்க. இந்த இவர்கள் நல்லதை உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹ், கெட்டதை உண்டாக்கக்கூடியவன் ஷைத்தான் என்று நம்ம பாஷையில் சொல்கிறதுக்கு. ஷைத்தானை அல்லாஹ்வுக்கு நேர் பவரில் வச்சு உலகத்தில் நடைபெறுகின்ற அத்தனையும் ஷைத்தான் தான், எனவே அவனும் கடவுள் என்று சொல்கிற மாதிரி முஅ்தஸிலாக்களுடைய அக்கீதா இருந்துச்சு. முஅ்தஸிலாக்களுடைய அடிப்படை விஷயங்களை சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் தாலாவுடைய பண்புகளை மறுக்கிறது, அல்லாஹுடைய தாத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது. அல்லாஹுடைய தாத்தும் அல்லாஹுடைய சிஃபாத்தும் பிரித்து பார்க்கக்கூடாது. எது இருக்குதோ அதோடு முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மறு உலகத்திலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி. குர்ஆனில் எத்தனை ஆயத்து வருகிறதோ அத்தனையையும் மறுப்பான். நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய இயலாமையின் காரணமாக பார்க்க முடியல. நாளைக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய கண்களுக்கு பார்க்கும் பவரை கொடுத்துருவான். நாம் அல்லாஹ்வை பார்ப்போம் என்ற அக்கீதாவில் இருக்கிறோமே, ரூயத்தை பாரி தஆலா அவங்க இன்கார் செய்கிறாங்க. கலாமுல்லா ஹாதிஸ், குர்ஆன் கதீம் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தாலாவுடைய பேச்சு ஹாதிஸ் என்று சொல்லுவாங்க. எதுவுமே ஆரம்ப கட்டத்தில் விதியின் அடிப்படையில் நிர்ணயம் செய்ததல்ல,
அந்தந்த நேரத்தில் 2020 ஒரு முடிவு செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை நடத்துகிறான். 2024 ஒரு முடிவு செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை நடத்துகிறான். 2020 நடத்தின அந்த முடிவோ 24 உள்ளதில் வந்து ஆதி காலத்தில் அல்லாவுக்கு தெரிஞ்சதல்ல. திடீர்னு இப்போ அப்போ நமக்கு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த பிரச்சனையில் எப்படி கையாளுவோம் அப்படின்னு முடிவு செய்கிற மாதிரி அல்லா தாலா அப்போ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். எனவே எதுவுமே அசலில் முடிவாக்கப்பட்டதல்ல, அப்போ முடிவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அல்லாஹ் வந்து நீதம் செலுத்துவது வாஜிப், கட்டாயம். அநியாயம் செய்யக்கூடாது, செய்ய பாவம். நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் தாலா நீதம் செய்ய, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வாஜிப் இல்லை, ஆனால் நீதமானவன். தன்னுக்குத்தானே நீதத்தை உண்டாக்கி கொண்டானே தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுக்கு நீதம் செஞ்சு தான் ஆகணும்னு கடமையை உண்டாக்க முடியாது. ஆரம்பத்தில் நான் சொன்னவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை விட அக்கலுக்கு தான் முதலிடம், நக்கலை விட அக்கலுக்கு முதலிடம். நக்கல் வந்து அறிவுக்கு ஒத்து வரலைன்னு சொன்னால் அது தப்பு என்று சொல்லிட்டு அக்கலுக்கு முதலிடம் கொடுத்துவாங்க. இவைகள் எல்லாம் வந்து பாத்திலான ஜமாத்துகள். அஹ்ல ஹக்கு சுன்னத்து ஜமாத்து அக்கீதா விஷயத்தில் அஷாயிரா, மாத்துரூதியா, சலஃபி என்று ஒரு பிரிவாக இருக்கிறது. அஷாயிரா, மாத்துரூதியா, ஷாஃபி மதுஹபுடைய அக்கீதா பூரா இமாம் அஷ்அரியை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டதாக இருக்கும். அவங்க அஷாயிரா. மாத்துரூதியா ஹனஃபி மதுஹபுடைய அக்காயிது பூரா அபு மன்சூர் மாத்துரூதி அவங்கள அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஆக இந்த அஷாயிரா மாத்துரூதியா பெரும்பாலான விஷயங்கள்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஏதோ சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி வித்தியாசப்படுற விஷயத்தில். இந்த ரெண்டுக்கு மாற்றமாக சலஃபின் இந்த காலத்தில் சொல்கிறாங்க, அதாவது தாவீல்லாம் எதையும் செய்யக்கூடாது. அல்லாவுக்கு முகம் இருக்கிறதுன்னா முகம் இருக்கிறதுன்னு சொல்லணும், அல்லாவுக்கு கையின்னு அல்லாவுக்கு கையின்னு சொல்லணும். இந்த அஷாயிரா மாத்துரூதியெல்லாம் அல்லாவுடைய அதிகாரம், அல்லாவுடைய பவர், அல்லாவுடைய ஆட்சி, இப்படியெல்லாம் தாவீல் செய்வோமே, இந்த தாவீல்லாம் அறவே கூடாது. எந்தெந்த லஃப்ஸ் இருக்கிறதோ அந்த லஃப்ஸுக்கு என்ன அர்த்தமோ அந்த லஃப்ஸை சொல்லணும், ஆனால் அதனுடைய ஹக்கீகத்தை நமக்கு தெரியாதுன்னு சொல்லணும். முடிஞ்சு போச்சு. இதான் வந்து ஹம்பலி மதுஹபுடைய, ஷாஃபி மதுஹபுடைய மசாயில் பூரா அஷாயிராக்களை அடிப்படையாக வச்சுருக்கோம். ஹனஃபி மதுஹபுடைய அக்காயிதெல்லாம் வந்து மாத்துரூதியை அடிப்படையாக வச்சுருக்கிறோம். மற்றவங்களாம் வந்து ஹம்பலி இமாம் அகமத உடையது. அவங்க சொல்லுவாங்க தாவீலுக்கெல்லாம் வேலையே இல்லை, குர்ஆனில் இருக்கக்கூடிய அதெல்லாம் முத்தஷாபிஹான ஆயத்துக்கெல்லாம் தாவீல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் இந்த விஷயங்களை தெரிவதற்காக நம்ம தெரிஞ்சுக்க அடிப்படை விஷயங்களை சொன்னோம். இப்போ புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், சரியா சொல்லு. அப்புறம் இதில் 3 ஜும்லா இருக்கு. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இதுதான் முதல் ஹதீஸ் கிதாபுல் ஈமான்ல. தலைப்பு போட்டிருக்காரு, ஹதீஸ் சொல்லுவார். இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமும் ஈமானும் ஒன்று. இஸ்லாமுக்கு முராதிஃப் ஈமான், ஈமானுக்கு முராதிஃப். அவங்க அந்த பாடம் பூராவும் இஸ்லாமுக்கு ஈமானும்பாங்க, ஈமானுக்கு இஸ்லாமும்பாங்க, இன்னொரு இடத்துல ஹிதாயத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றும்பாங்க. நேற்று கூட நம்ம பேசிக்கிட்டோம்னா தசாவியுடைய விஷயமாக. 3வது ஜும்லா அந்த 2வது விஷயத்தை தான் வந்து கவுலுன் வ ஃபிஅலுன் என்று சொல்கிறாங்க. 3வது ஜும்லா யஸீது யன்குசு. 3வது ஜும்லா என்ன? நேற்று பாடத்தில் நம்ம சொன்னோம்,
குல்லு ஈமானின் இஸ்லாமுன். ரெண்டாவது, பாதுல் இஸ்லாமி ஈமானுன். காலத்தில் ஆராபு ஆமன்னா, நாட்டுப்புற அரபிகள் சொன்னார்கள் ஆமன்னாண்டு. நபியை நீங்கள் சொல்லுங்க, லம் தூமின், நீங்கள் ஈமான்லாம் கொள்ளலை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, வேண்டுமானால் சொல்லிக்குங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், வெளிப்படையில் தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்களே தவிர உங்கள் கல்வில இல்லைன்னு சொல்லி. வலம்மா எதுகுலல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இது வரைக்கும் உங்கள் கல்வில ஈமான் இறங்கலேன். இந்த ஆயத்தை என்ன சொல்கிறது? ஈமான் வேற இஸ்லாம் வேறேன்னு சொல்கிறது. قال الله تعالى ليزدادوا إيمانا مع إيمانهم وزدناهم هدى. இமாம் புகாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈமான் கூடுதலாக ஆகும், ஈமானில் குறைவு உண்டாகும். அதுக்கு ஆதாரம் இது தான். நாம் என்ன சொன்னோம்? நஃப்சுல் ஈமான் ஒன்று இருக்குகிறது, முக்கம்மிலுல் ஈமான் ஒன்று இருக்குது. நஃப்சுல் ஈமான் லா யஸீது வலா யன்குஸ். நம்மள்கிட்ட ஈமானை நிறைவுபடுத்தக்கூடியதில் தான் யஸீது யன்குசு. அதுக்கு தான் அடிப்படை தேவைப்பட்டுச்சு. ஈமான் என்பது பசீத்து, அமல்கள்லாம் ப்ளஸ் பாயிண்டில் உள்ளது தான் என்று பேசிட்டு இருந்தோம். இப்போ இமாம் புகாரி என்ன சொல்ல போகிறாரு? யஸீது யன்குஸுக்கு ஆதாரம் சொல்ல போகிறார். நம்ம சொல்லுவோம், ஈமானில் எது முக்கம்மிலாவோ அது யஸீது யன்குஸு நாங்களும் ஒத்து போகிறோம். எது நஃப்சுல் ஈமானோ லா யஸீது வலா யன்குஸ். ஏறக்குறைய சுற்றி வளைச்சா அவங்க முத்துலக்கன் ஈமான்னு பேசுவாங்க. அப்படி பேசாதீங்க, ஈமானே முக்கம்மிலா யஸீது யன்குஸ்ன்னு பேசுங்க போயிடும். உங்கள்கிட்ட நம்ம கேட்குறோம், ஈமான் யஸீது யன்குஸ்ன்னு சொல்கிறீங்களே, அமலை ஈமானுடைய ஜுஸுன்னு ஆக்குறீங்களே, தொழுகாதவனுடைய ஈமான் குறைஞ்சி போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஈமானில் குறைவு உண்டாயிட்டால் முஸ்லீமாக இருக்க முடியுமா? எனக்கு ஒரு பாதி ஈமான் இருக்கு அஜித்து, சொல்லிப்பாரு. ஒரு முக்கால 3 வீசம் இருக்குது, சொல்லிப்பாரு. ஒன்றுமே முடியாது. 100க்கு 100 ஈமான் இருந்தால் தான் ஈமான். ஒரு சொட்டு குறைஞ்சாலும். எனவே இதெல்லாம் நஃப்சுல் ஈமானுக்கு உள்ளது. இதெல்லாம் லா யஸீது வலா யன்குஸு நஃப்சுல் ஈமானுக்கு உள்ளது. ஆனால் ஈமானே தொழுகை முக்கம்மிலாக ஆக்கும், ஈமானே ஜகாத் முக்கம்மிலாக ஆக்கும், ஈமானே ஹஜ் முக்கம்மிலாக ஆக்கும், ஈமானே ஜிஹாத் முக்கம்மிலாக ஆக்கும். ஆகவே தொழாத முஸ்லீம் தொழுகின்ற முஸ்லீம், தொழாத முஸ்லீமை விட தொழுகின்ற முஸ்லீம் இடத்துல ஜியாதத்திற்கு நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நம்மளும் ஒத்துக்கிறோம். ஆனால் ஈமான் என்பது முத்துலக்கன் யஸீது யன்குஸ்ன்னு சொல்கிறீங்களே, அங்கே தான் நாங்கள் ஏற்றுக்க மறுக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை ஒன்று தான், நாங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை ஒன்று தான். நாங்கள் எங்கே இல்லைங்கிறோம்? நஃப்சுல் ஈமான் லா யஸீது வலா யன்குஸ். காரணம் என்னண்டா, ஈமான் என்பது பசீத்துன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க ஈமான் என்பது முரக்கபுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பேர் தான் முரக்கபுன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர அசல் ஈமானையும் அமலையும் ஒரே ஈக்குவலாக வச்சுருக்கிறாங்களா? வச்சு இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் மறுத்தா காஃபிரும்பாங்க, தொழுகலைன்னா காஃபிருன்னு சொல்ல மாட்டாங்க. ஈக்குவலாக இருந்தால் அங்கே இல்லைன்னா, அங்கே அதமாக இருந்தால் காஃபிருங்கிற மாதிரி இங்கேயும் அதமாக இருந்தால் காஃபிருன்னு சொல்லியிருக்கணும். நான் இந்த விஷயத்தை திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடிப்படை விஷயம், ஹனஃபி மதுஹபுக்காரங்களை தவிர மீதி எல்லாம் லா யஸீது வலா யன்குஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம மட்டும்தான் யஸீது, இது ஹனஃபி மதுஹப் அல்லாதவங்க பூரா லா யஸீது வலா யன்குஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டும்தான் என்னடா சொல்கிறேன், லா யஸீது வலா யன்குஸ்ன்னு சொல்கிறோம்.
அவங்க எல்லாமே யசீது என்குசுன்னு சொல்கிறாங்க. வெளிப்படையில் பார்க்கும்போது முரணாக தெரிகிறது, அவங்க வேறு நம்ம வேறேண்டு. நான் இதை ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்லணும், எப்படி பிரிச்சுக்கணும்? ஈமான் என்பது ரெண்டு வகை. ஒன்று அசல் ஈமான், அதாவது முன்ஜி ஈமான். எந்த ஈமான் இருந்தால் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுமோ அந்த ஈமான். அந்த ஈமானில் கூடுதலும் இல்லை குறைதலும் இல்லை. எந்த ஈமான் பவரை கூட்டுமோ முகம்மிலுல் ஈமான் இருக்கிறதே, அது நீங்கள் சொல்கிற மாதிரி யசீது என்குசு நாங்களும் சொல்கிறோம். இப்போ இமாம் புகாரி கூடுதல் குறைதல் என்பதற்கு சொல்லப்படக்கூடிய பூராத்தையும் அசல் ஈமானுக்கு அவர் பேச மாட்டார். எதுக்கு பேசுவார்? முகம்மிலான ஈமானுக்கு தான் பேசுவார். அங்கே கூட ஈமான் என்றாலும் ஒன்று, இஸ்லாம் என்றாலும் ஒன்றுண்டால நான் முதல்ல சொன்ன காமில் ஈமானும் காமில் இஸ்லாமும் ஒன்று. காமில் ஈமானும் முதல் ஆயத்து பாருங்க, யஸ்தாது ஈமானம் மா ஈமானிஹிம், அவர்களுடைய ஈமானுடன் ஈமானை அதிகமாக்கி கொள்வதற்காக, லியஸ்தாது ஈமானம் மா ஈமானிஹிம், அவர்களுடைய ஈமானுடன் ஈமானை அதிகமாக்கி கொள்வதற்காக. அப்போ முதல்ல ஒரு ஈமான் இருந்துச்சு, இப்போ கூடுதலாக ஈமான் இருக்குது. ப்ளஸ் குரான் ஆயத்து தெரிஞ்சு போச்சு, யசீது ஈமான் யசீதாக ஆகும். ஈமான் அடுத்து வஸித்னாஹும் ஹுதா, ஹிதாயத்தை அவர்களுக்கு நாம் அதிகமாக்கினோம். இதை ஆதாரமாக கொண்டு வரக்கூடாது. பேசிகிட்டு இருக்கிறோம் பாடம் ஈமான், இங்கே ஹிதாயத்தை அதிகமாக்கணும் என்று இங்கே சொல்கிறான். இது எப்படி உங்களுக்கு ஆதாரம்? காரணம் என்னண்டா, ஈமான்டா ஒன்று தான், இஸ்லாம்டாலும் ஒன்று தான், ஹிதாயத்தினாலும் ஒன்று தான் என்கிற அந்த போர்வையில் அவர் போயிட்டு இருக்கிறதுனால, அந்த ஈமானில் போய் அந்த இஸ்லாத்தையும் ஹுதாவையும் சேர்த்ததுனால முகம்மிலுல் ஈமானுக்கு தான் ஆதாரம் சொல்லிட்டு இருக்கிறாரே தவிர நஃப்சுல் ஈமானுக்கு ஆதாரம் இல்லை. இதில் இமாம் புகாரிக்கும் சரி நமக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. எனவே இவைகளெல்லாம் நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஜித்னாஹும் ஹுதா. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். எல்லாத்தையும்